ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்ட்ரோபியம் ஆர்கிட் இது எப்படி நடுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஆர்கிட் நர்சரியோட வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த நர்சரியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த பிளான்ஸை தான் இப்போ நட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ 1500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இன்னும் நீங்கள் எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம இந்த ஆர்கிடை எப்படி நடலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆர்கிட் நடுறதுக்கு தேவையான திங்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல் துண்டுகள் இருக்கும்ல, உடஞ்ச துண்டுகள் தான் எடுத்துக்கிறோம். அப்புறமா தேங்காய் நார் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் கறி துண்டு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 3 தான் தேவை. அப்புறமா பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஹோல் அதிகமாக உள்ள பாட்டு எடுக்கிறது நல்லது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வாங்கின செடியை எடுக்கிறேன். அந்த பாட்டை நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இது வெளியே வந்துடும். செடி வேர் உடஞ்சிடும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக உடஞ்சாலும் வேர் திரும்ப வந்துடும். லைட்டாக ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் அந்த பாட்டில் ஃபுல்லாக ஃபஸ்ட் கறி துண்டுகளை தான் போடுறேன். ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா தான் அந்த செடியை வைக்க போகிறேன். வச்சுட்டு இந்த ஷேக் ஆகாமல் நம்ம கை வச்சு பிடிச்சிட்டு தேங்காய் நார் துண்டுகள் இருக்கும் இல்லையா, அதை எல்லா சைடும் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக க்ரிப்பு கரெக்டாக இருக்கும், நமக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா என்னென்ன திங்ஸ் நம்ம போடணுமோ எல்லாமே போட்டுடலாம். இப்போ நான் செங்கல் துண்டுகளை போட்டுட்ருக்கிறேன். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கறி துண்டு தான். அப்புறம் தேங்காய் நார் துண்டுகளும் யூஸ் பண்ணுறேன். எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சிடலாம். கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி கரெக்டாக ஷேக் ஆகாமல் வச்சுக்கோங்க. ஷேக் ஆச்சு அப்படின்னா அந்த வேர் கரெக்டாக அதில் பிடிக்காது. கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டா போதும். இப்போ நான் இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா மொட்டோட தான் வாங்கிட்டு வந்தோம், நட்டுருக்குறோம். சீக்கிரமாக அந்த செடி நமக்கு பூத்து வந்துடும். ஒவ்வொரு செடியாக நட்டுட்ருக்குறோம். இப்போ நடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாட்டுகளை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் வச்சப்போ தான் நிறைய பூ வந்துச்சு, நிறைய முட்டுகளும் நிறைய பூவும் அப்போ தான் வந்துச்சு. நான் அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ நடுறதுக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது தான். இதுலேயே எனக்கு நிறைய பூ வந்துச்சு. இப்போ அடுத்த செடி நட்டுட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. வேர் பழைய வேராகவும் இருந்துச்சு. அந்த வேரை மட்டும் லைட்டை நான் எடுத்து விட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய வேராக இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக உடச்சி விட்ருவேன். அந்த வேர் நமக்கு தேவையில்லை, திரும்ப வேறு வேர் நமக்கு வந்துடும். இப்போ இந்த செடிகள் நான் வாங்கின நர்சரியோட வீடியோவோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க வேணால் பார்த்துக்கோங்க. நிறைய ஆர்கிட் பிளான்ஸ் அங்கே இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இப்போ தேங்காய் நார் துண்டுகள் நிறைய போடலாம். அதிகமாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மக்கினதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம நிறைய போட வேண்டியிருக்கும். அதனால் தேங்காய் நார் துண்டுகள் போடுறோம், அப்புறமா கறி துண்டுகள் நிறைய போடுறோம், செங்கல் துண்டுகள் நிறையவே போடுறோம். இது போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு
பாட் வந்து பிளாஸ்டிக் பாட்டு தான் கிடைக்குது அப்படின்னா நிறைய ஹோல் போட்டுக்கோங்க. அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோல் போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அப்படியே போயிடும், வடிஞ்சு போயிடும். இந்த செடிக்கு வந்து தண்ணி கெட்டு நிற்கக்கூடாது, தண்ணி வந்து போயிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு இன்னொரு பாட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டு தான். அடியில் ஃபுல்லாமே ஒரு 4-5 ஹோல் உங்களுக்கு போட்டிருந்தேன். இது காமிக்க முடியல, மறந்துட்டேன். நிறைய ஹோல் போட்டிருந்தேன், அதனால தண்ணி அப்படியே வடிஞ்சு போயிடும். நடுற மெத்தடு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சதை விடவும் இந்த மண் தொட்டியில் வச்சப்போ தான் ரொம்பவே நிறைய பூ இருந்துச்சு. அதனால் நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுவுமே சைடில் வந்து நிறைய கேப் இருந்துச்சு. அதனால் நிறைய துண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் துண்டுகள் தான் நிறைய வச்சேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா கறி துண்டுகள் நிறைய, அதுக்கு டபுள் மடங்கு வந்து கறி துண்டுகள் போட்டேன். செங்கல் துண்டுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து தொங்க விட போகிறேன். ஸோ வெயிட் வந்து ஜாஸ்தி எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து செங்கல் துண்டுகளை கம்மி பண்ணிட்டேன். எல்லாமே நட்டுட்டோம். நாலு செடிகள் வாங்கியிருந்தேன், 4மே நட்டுட்டேன். இது அப்படியே வந்து ஹேங் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து 2-3 ஆர்கிட் வெரைட்டி வச்சுருக்கிறேன். அதுவுமே இருந்துச்சு, எல்லாமே பூத்துட்டு தான் இருந்துச்சு. ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த கார்ஷனில் நம்ம தொங்க விடும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே பூ நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 50% அளவுக்கு வெயில் போதும் நமக்கு. ஸோ அதனால் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஷேட் வரக்கூடிய அந்த பிளேஸை வச்சுருந்தா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். அந்த மொட்டுக்கள் எல்லாமே விரிஞ்சு ரொம்பவே அழகாக எனக்கு வந்துருந்துச்சு. இனி திரும்ப வேர் பிடிச்சி திரும்பவும் எனக்கு மொட்டுகள் வரும், உடனே வர ஆரம்பிக்கும். இந்த பழைய செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொத்து கொத்தாக பூ வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.